ஹாய் மக்களே, குடை மிளகாய் பக்கோடா செய்யலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பூண்டு 1 2 தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு இப்படி கலந்து விட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ பஜ்ஜி அதாவது குடை மிளகாய். இது குடை மிளகாவை நான் இது போல் செய்கிறேன். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாதத்துக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் போது அரிசி மாவு ஒரு 30 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கலந்து விட்டுட்டு ஒரே சிம்பிள் கொஞ்ச நேரத்தில் இது போல் பக்கோடா செஞ்சு செம்மையாக சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 இந்த பூண்டை தட்டி போட்டோம் இல்லையா, அவ்வளோ மணமாக இருக்குது. சிக்கன் மசால் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போடுங்க. நிறையா அது போடணுன்னு இல்லை, திட்டமாக போட்டுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு எல்லாமே உங்கள் தேவைக்கு என்னென்னவோ அந்த மாதிரி அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.